சொல்லு அது எடுத்துமா வழிவிடுமா உட்காந்துக்கிட்டு பார்த்துக்கிறாங்க ஜெயம் வாய் மேல உட்காந்து ஜெயம் இனி யாரோட சொல்ல வேண்டாம் பெரிய கடுமூர் என்று சொல்லக்கூடிய மாவேறு கிராமத்திலே பேரும் புகழோடு வாழ்ந்து வளரக்கூடிய சின்ன தம்பி என்று சொல்லக்கூடிய மாவேறு பெருந்தகை சின்ன தம்பி என்று சொல்லக்கூடிய மாவேறு பெரியார் வார்த்தால வார்த்தை நாடமற்ற வாய்த்து 51 கொடுத்திருக்காரு அன்னாருக்கு நோயற்ற வாழ்வை குருவில்லா செல்வம் ஜெயம் ஜெயம் இனி யாரோட பேர் சொல்ல வேண்டும் அது பக்கம் என்று சொல்லக்கூடிய மாவேறு நம்முடைய தாய் கிராமம் ஏன்னா வருடத்திற்கு 10 முறையாவது அந்த பக்கம் போகுது வாதியார் போனாரு எல்லாரும் மறந்துட்டாங்க நம்மள அப்படி இருக்கும்போது அரும்பாக்கம் என்று சொல்லக்கூடிய மாவேறு கிராமத்திலே பேரும் புகழோடு வாழ்ந்து வளரக்கூடிய மதிப்புக்குரிய வாழ்ந்து கலந்திருக்கக்கூடிய இந்த முனிரத்னம் என்று சொல்லக்கூடிய மாவேறு பெருந்தகை முனிரத்னம் என்று சொல்லக்கூடிய மாவேறு பெருந்தகை என்ன அண்ணவருக்கு துணையா விளையக்கூடிய பார்வதி என்று சொல்லக்கூடிய மாவேறு தாயார் அதாவது வாழ்ந்து கலைஞர் இருக்கக்கூடிய கோவிந்தராஜ் ஆசிரியர் அண்ணவருக்கு அந்த அம்மையாருக்கு அம்மாங்காரனாக விளையக்கூடிய கோவிந்தராஜ் என்று சொல்லக்கூடிய மாபெரும் பெரியார் அப்படி பார்வதி என்று சொல்லக்கூடிய மாபெரும் தாயாரும் அன்னவர் ஈன்றெடுத்த விளையக்கூடிய என்ன தங்கமணி என்று சொல்லக்கூடிய மாபெரும் குட்டி தங்கமணி என்று சொல்லக்கூடிய குட்டி என்று சொல்லக்கூடிய மாபெரும் அண்ணா அதாவது அன்னவருக்கு சிறிய தந்தை யாரு கோவிந்தராஜ் என்று சொல்லக்கூடிய பெரியார் தங்கமணி என்று சொல்லக்கூடிய மாவேறு அண்ணாவுக்கு சிறிய தந்தையாக விளையாடக்கூடிய கோவிந்தராஜ் என்று சொல்லக்கூடிய மாவேறு பெரியார் வாழ்ந்து காலஞ்சிருக்கக்கூடிய காலத்தாலே இந்த நேரத்தில் நாட மக்களை வாய்த்து 201 கொடுத்திருக்காரு அன்னாருக்கு நோயற்ற வாழ்வே குறைவில்லா செல்வம் ராஜ கிருஷ்ணார்ப்பணம் ஜெயம் ஜெயம் மேலூர் வந்துட்டான் அதுவா நாம எங்க வந்திருக்கோம் மேலூர் தான் மேலூர் வந்திருக்கோம் ஆமா இருந்த போதிலும் இந்த அழகை கூட தடுத்து வந்திருக்கின்ற தேவிட என்னுடைய மனைவிடத்திலே 5 வயதிலே திருமணம் செய்து விட்டு வந்திருக்கேன் ஏண்டா அவ எப்படி இருப்பா ஏதாவது இருப்பா 5 வயசுலயே மூக்குல வைக்கணும் செட்டி போறாரு அப்படி இருக்கான் 5 வயசுல அப்படி இருந்துச்சுன்னா இப்ப தக்க பரவாடு இருக்கின்றான் குங்குன்னு இருக்கான் இருப்பா அதுவா இத மேவலாகும் தன்னை நாடினே சொல்ல வேண்டும் என்றால் அன்பிற்கு பண்பிற்கு பாசத்துக்கு நிறைந்த என சிறுமி என்று சொல்லக்கூடிய மாபெரும் மகாசாஸ்திரம் உயிரோடு வாழ்ந்து வளரக்கூடிய என 4 வேதம் 6 சாஸ்திரம் 96 18 புராணம் 28 ஆகமம் என்று சொல்லக்கூடிய இந்த மகாபாரதத்தை நன்கு அறிந்த என முகவினை மாஸ்டர் நாமதேவன் என்று சொல்லக்கூடிய நமக்கெல்லாம் மூத்தவர் குரு பெரியோர் நாமதேவன் என்று சொல்லக்கூடிய மாபெரும் பெரியார் அன்னவருக்கு ஆசிரியராக விளையாடக்கூடிய என்ன அன்னவருக்கு அம்மாங்காரன் கோவிந்தராஜ் என்று சொல்லக்கூடிய மாபெரும் பெரியார் நாமதேவன் என்று சொல்லக்கூடிய மாபெரும் பெரியாருக்கு அம்மாவாக விளையாடக்கூடிய கோவிந்தராஜ் என்று சொல்லக்கூடிய பெரியார் வாழ்ந்து காலம் கொண்டிருக்கூடிய காலத்தாலே அவனை வந்து வாழ்த்தி இந்த நேரத்தில் 50 கொடுத்திருக்காரு அன்னாருக்கு நோயற்றமாக குறைவில்லா தாத்தாக்கு அக்கா பையன் அக்கா பையன் போனா தானே பாத்துன்னு வர முடியும் எப்படி இருக்குது கதை இப்ப போனா பார்க்க முடியுமா போனா பார்க்க முடியுமா உன் மனைவிடத்தை நான் செல்ல வேண்டும் சொல்றேன் மனைவி கிட்ட நான் போனேன்னா செல்லணும்னா போனோம் நான் ரெண்டு பொண்ணு இது மகாராஜா உங்க பொண்டாட்டி பூஜை இருக்கிறாங்க பூஜையில் இருக்காங்களா மடியா அப்படி ஏண்டா பூஜையில் இருக்காங்க பூஜை இருக்கிறாங்க
அதான் அப்படி குரலிட்டு ஆயத்து பாருங்க. நானே எடுத்து பாக்குறேன். அடி கண்ணு அடி வந்துமே ಎಪ್ಪುಡಿಯಾ ಏನು ಕೈ ಏನು ಅಪ್ಪು ತಿಂದು ಖುಷಿಯನ್ನು ನಾನು அடி கண்ணு அடி வந்துமே சுந்தரியே இருப்பதேனோ யாரோட பேரை சொல்ல வேண்டும் என்றால் செருக்கனூர் என்று சொல்லக்கூடிய மாபெரும் நம்முடைய தாய் கிராமம். அதான் நம்ம ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய செருக்கனூர் என்று சொல்லக்கூடிய மாபெரும் கிராமத்தில் ஏந்திரக்கூடிய ஓம் ஸ்ரீ சரவணபவன் ஆலமன்றக்கூடிய ஆசிரியர் விளையாடக்கூடிய என்ன சரவணன் என்று சொல்லக்கூடிய மாபெரும் பெருந்தகை பார்த்தால பார்த்து நம்முடைய கம்பெனியின் ஆசிரியர் அதான் வாழ்ந்து கலைஞர்களுடைய சபரி ஆசிரியர் அண்ணவருக்கு சிஷியனாக விளையக்கூடிய சரவணன் என்று சொல்லக்கூடிய மாபெரும் பெரியார் தன்னுடைய குருனுடைய நினைவு கொண்டாடி இந்த நேரத்திலே பார்த்து குரு வாய்ச்சி 100 ரூபாய் கொடுத்திருக்காரு. அன்னாருக்கு நோயற்ற வாழ்வை குறைவில்லா செல்வ வாழ்த்து கிருஷ்ணார்ப்பணம். ஜெயம் ஜெயம் மகாராஜா. என்ன பண்ணிக்கிறீங்க? என்னுடைய மனைவியை அழைத்துக் கொண்டிருக்கின்றா அதுதான் திறப்பா மின்னல் ஒளி பூராடிய உதவனா யார சாமர்கா பாபுரா சால் நீ தான கட்டனா நானே கன ஒரே டினடி கரு டமான் மஞ்சள் சங்கரண்ணா அவர் தாலி கட்டி போட்டாரு. நான் தான் பாத்துட்டேன். கூத்து நம்ம பத்திரமா பாத்துட்டேன். எவனும் வராம பாத்துட்டேன். எவனும் வந்து போறான். மகாராஜா அவள் இருந்த ஆமா சரி ஏறிட்ட போ. ஏண்டா மகாராஜா நீ தான் தாலி கட்டின அதான தட்டு இருக்கேன். இப்ப கதவு திறன்ற நான் கூட நேரா மேல் உலகம் கூட வந்துக்கிறேன். நேரா போய் கதவு திறன்னா தந்துருவாங்களா? எப்படி திறப்பாங்க? வந்திருக்கிறது யாரு யாரு அவங்க நாடு என்ன அவங்க பேரு என்ன அவங்க சொந்தமா பந்தமா சொன்னாதானே தெரியும். அட்டே எப்படி சொல்ற? நீங்க வந்திருக்கிறது யாருன்னு சொல்லுங்க முதல்ல. அப்படியே ஆகட்டும். அண்ணே அடி சொந்தமா மண்டி
அடி கண்ணே கண்ணே விஜயராஜனே அடி சொந்த மாமண்டி அடி கண்ணே கண்ணே விஜயராஜனே அதவா என்னடா இது சொந்த மாமடி கண்ணு சீய ராஜினி பெண்ணேன்னு கேட்கவில்லையா என்ன செய்வது மகாராஜா இப்பதான் ஒண்ணுன்னா தரணும்னு வருது இப்போ நான் கூட 5 பேருக்கு மாமன் 5 பேருக்கு நான் சொந்தம் நான் போய் சொந்த மாமன் வந்துக்கிறேன்னா யாரு வந்து கழுத்தா இருப்பாங்க பேரை சொல்லியா முதல்ல நான் போய் வந்துட்டான் ஏன்டா அஜிட்டு பாரு சொல்லு பேர் சொல்லு பேர் சொன்னன்றா கண்ணு அடி காலவியா ராஜா சொல்லி பார்த்தேன் அவளை விஜய் ராஜன்னு சொல்லி பார்த்தேன் இன்னும் தற்காவில்ல நாய் மாதிரி கத்தி போயா வந்திருக்கான் ஏன் முடியும் அவமானமா இல்ல உனக்கு அவமானம் வந்தா இவ்வளவு சொல்லி கழுத்தாருல மனைவி என்ன பண்ணுன்றா ஓடி கட்டுவா வச்சலான்றா கேண்டா அட இந்த தலகால தலகால அந்த சொப்புக்கு தானே அவர் வந்துக்கிறாரு ஏய் வளா டபார் பேசியால சிவன் பூஜை ஆமா சிவன் பூஜை வரும் கரடி பூஜை வெள்ளை கலர் மூஞ்சி ப்ளூ கலர் நீ யாரு எந்த ஊரு எந்த நாடு எங்க வந்து ஏன் வந்து எதுக்கு வந்து என்ன நீ எந்த ஊரு எந்த நாடு எங்க வந்து ஏன் வந்து எதுக்கு வந்து
இது கேட்கலாம். ஐயா ரொம்ப ஒரு தாட்டி எந்த ஊருன்னா எய்து ஸ்டேஷன் மாதவா பார்த்தாயா ஏண்டா வானத்துல எத்தனை கோடி 1000 கோடி நட்சத்திரம் இருந்த போதிலும் அந்த சண்டனுக்கு கீழாகுமா அடி கண்ணே அழகு அழகு இவ கிட்ட வருவாளோ ஏய் அடா 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 இவ கிட்ட வருவாளோ கிடையாது கிடையாது அவளே தெய்வம் என்னுடைய வழி இவர் பார்த்த ஆசிரியர் போத்தோடு என்ன காரணம் ஏன் வந்து சொல்லிட்டு நாட்டை விட்டு போய்கொண்டே இருப்பார் நடி பிடிக்க பட்டு நமக்கு தாண்டி அம்மா இந்த கடியே நமக்கு தாண்டி எவ்வளவு வேணுமாலும் கண்ணு அம்மாக்கு அம்மா வெத்தலை பாக்கு போடுவாங்க வெத்தலை தோட்டம் நம்புதான் எவ்வளவுனா படிச்சு கண்ணு பட்டு அசத்தி உன்னை திட்டுவான் மண்ணுக்கு என்ன பாய்க்கிட்டு கண்ணு வீரா வீரா நீ கேசு எங்க ஊர்ல என்ன கேக்குறப்பா
நாடகம் வீடு எல்லாம் வந்து வேஷம் பண்ணி வேஷம் போட்டா பண்ணின்னா பீ தான் துண்ணணும். கைதியா போட்டா வச்சுதான் ஆகணும். நாயா போட்டா குறைச்சுதான் ஆகணும். அதனால இது ஆட்டம். போய் தெரிஞ்சா அதுக்காக கை வைக்கிறேன். மகாராஜா நீ தான் வேலை பார்த்துக்கிற அந்த எல்லாம் விஷயம் போட்ட விடா. அஸ்தியா அங்க அடியானா இங்க வந்து அப்படியே இது நாடகம். கோயில் தெரிஞ்சா தெரியாமா அது வேற டிபார்ட்மெண்ட், இது வேற டிபார்ட்மெண்ட். அதனால எங்க ஊரு நான் சொல்லக்கூடாது. அத போட்டா நீ போறியா நான் போட்டா ஒரே தட்டு உயிர்ந்து போடுவான். நீ நான் நின்று பேசுனிக்கிறியா என்ன பண்ணான்றீங்க குண்டு பேட்ட அப்படின்ற யாரு கேட்டியா நம்ம இதுல சொன்னாரியா இந்த பெருமாளம் கால விஜயராஜா காண்டி போந்தியா கண்ணே பட்டு ஏட்டா இவர் அத்தையா நம்பிடுவனா? நான் நம்பவே மாட்டேன். நான் நம்ப மாட்டேன் நம்பவே மாட்டேன். நான் அர்ஜுனன் சொன்னா கூட நம்பிடுவேன். அவரு சொன்னாங்க நம்பவே மாட்டேன். ஏண்டா எங்க அப்பா சொல்லிருக்கிறாரு, என் கனவு எப்படிப்பட்ட தெரியுமா? 30 லட்சம் படித்தவரும் 11 நாவலரும் முதுகிற மச்சராகி மார்பில் அமிர்தகலசம் நடந்த புஷ்பங்கள் இருக்குமா, கால்கள் வாய் தண்டு போல இருக்குமா, பல்லே பங்கு இருக்கு. சரி பண்ற ஓடு ஓடு சீக்கிரம் ஓடு. ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்கிற போலவா அதெல்லாம் விட்டு தரல, அதெல்லாம் கணக்கில்லைன்றான் உனக்கு என்ன இருக்காடா என்ன இருக்கு பள்ளியில பாச வேணா பரிசு வேணா நட்சத்திரம் இருக்கா? நாவல நட்சத்திரம் முதுகிலே பொச்சு ரேகை மச்சரேகை மார்பிலே அமிர்த கலசம் தொப்பிலே மாணிக்கம் கால்கள் வாழைத்தண்டு போல இருந்தால் ஐயோ பாருங்க அட்டா பூஜை இருக்கு பேசவே சொல்லிருக்கிறாரு. உன்னும் பூஜையா முடியல, உன்னும் மூணே முக்கா நாயங்க அவன் காஞ்சி போய் வந்துக்கிறான். அவங்க கை காப்பாங்க சாமி நீ யாராயிருந்தாலும் சொல்லலை. நீ யாரா இருந்தா எனக்கு என்ன சற்று பொறுகள் சாமி. அண்ணே பொறுக்கவா லாகாடி அண்ணே கண்ணே கேட்டமா நான் செய்வது அவனே சிறப்பு ராஜா.
நாளைக்கு தான் இருக்கிறது. இந்த பூஜை முடித்து வர சற்று பொறுங்கள். இந்த பூஜை இருக்கிற முடியும் பாவாட்ட ஆட முடியாது, பேச முடியாது, சேர முடியாது. ஐசி கிராம் பீர் பாட்டில் வைக்க ஏண்டா பூஜை எதுக்கு செஞ்சாவா? பூஜை கணவரை பார்க்கறதுக்கு. கணவரை பார்க்க வேண்டாம். கணவன் தான் வந்துட்டேன். அப்ப முன்னாடி உனக்கு பூஜை முடியாது. இந்த பூஜைக்கு சேர முடியாது, சேர முடியாது. சென்று வாருங்கள், போய் வாருங்கள். எதுக்கு பூஜை செஞ்ச? இந்த பூஜைக்கு சேர முடியாது, சேர முடியாது. ஆமா ராஜா. சொன்னானே மயிலே மயிலே நான் இறகு போடுமா? இறகு போடாது. அது நான் முகணும்னா அதை அடித்து அதன் பிறகு எவ்வளவு நாள் கசிக்கிட்டா கூட முடியாத பாவி. அதுக்கப்புறம் நம்ம செத்துட்டு பேருக்கு எவ்வளவு நாள் புரிஞ்சு கொள்ளலாம். இந்த பூஜை பூஜை இருக்கிற வரைக்கும் சேர முடியாது. இந்த பூஜை இல்லைன்னா இருந்த போதிலும் நம்ம முன்னோர்கள் எழுதி வைத்த சிவன் பூஜை கலைப்பது பாவம். பாவம். அதனால முன்னோர் செய்தது நம்ம வயிற்று பகவானித்துக் கொண்டிருக்கோம். இருந்த போதிலும் ஹரஹரா ஓம் நமோ சிவாய. இந்த பூஜைகளை தண்ணி எடுத்தாது அதுக்கு இதை பாரு. சரி, இந்த பூஜை முடிக்காமல் சேர முடியாது, பாவத்தை ஆட முடியாது. சென்று வாருங்கள். முடியாது, 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 முடியாது. என்ன செய்ய வேண்டும்? பிடிச்சு தலையதுல பட்டு பட்டு வேர்வை பட்டு பட்டு ஒரே வேர்விடா. அந்த பொம்பளை பிடித்து தள்ளிய காரணத்தாலே துர்ஜாவரண கம்பத்திலே மோதி மோதி இருக்கக்கூடிய 32 அம்சத்திலே ஒரு அம்சம் குறைந்து நெத்தியில் அடிபட்டு ரத்தம் ஆறா போயிடுங்கயா. ஐயோ என்னடா செய்வது? ஹாஸ்பிட்டல் கூட ஏறி தந்திருக்க மாட்டாங்களே. ஏண்டா பேசாத ஜெயில் பிடிச்சு ஏண்டா தட்டி சிரிக்கி என்ன செய்தா பட்டையா பாத்தியா? உள்ளமா எங்கடா பாரு நட்டக்கல எங்கடா பாரு. மாதம் வந்து பிரியாணி ஜீரணம் என்னால பொறுக்கவே முடியல. என்னால பொறுக்கவே முடியல. ஐயோ
மகாராஜா என்ன சொல்றீங்களா? அதுவா என்னால பொறுக்க முடியவில்லடா. ஒரு முடியா மேல வெயி அப்படியே பஞ்சு 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 ஆகிடுறேன். கொஞ்சம் கொஞ்சம் ஆகிடுவேன். ஏண்டா உனக்கு கொஞ்சம் ஜோரா தள்ளி இருந்தா ஒரே ஐயா போட்டுருப்பாரு. அஞ்சு நிமிஷம் போயிருமா 7 மாதம் அந்த ஆளைய வேலையை முடிச்சு போயிருப்பான். அந்த ஆளை கோவத்துல புடிச்சு தள்ளி முடியாட்டியான். அந்த துஜாவரண கம்பத்திலே மோதி இருக்கக்கூடிய 32 அம்சத்திலே ஒரு அம்சம் குறைந்து நெத்தியில் அடிபட்டு ரத்தம் ஆறா போயிடுதுமா. அட உன்னை மாறி வயிறுப்பாடோ, அட உன்னை வளர்த்த குளத்துல கழவோ, அட நிசத்தவங்க தாலி அறக்கோ, உனக்கு எருக்கு மேல முறுக்கு மேல போடோ, உனக்கு பானை கட்ட உனக்கு பல்ல கட்டோ, உனக்கு எரிப்பாங்களோ புதைப்பாங்களோ, உனக்கு வெட்டு வாழ வைப்பாங்களோ, உனக்கு எத்தனை போய் எத்தாரோ, உனக்கு தூக்கி போய் தூக்காரோ, நானு ராஜாவை சந்தோஷமா கொஞ்சம் போய் பிடித்தட்டு வாரி வயிறு பாடோ. எங்கே போற மாதிரி அந்த பக்கம் நான் தள்ள நினைக்கிறேன். அந்த ஆளை பூச்சி தள்ளினாங்க பாரு, அவங்க தாலி ஒண்ணாங்க 1/2 மணி நேரத்துல போட்டான். பாரு ஒண்ணா நீ எழுதி வச்சுக்கோ. சுவாமி ஐயோ ரத்த அரப்பை இருக்கடா, சீக்கிரம் போடா போடா, ஹாஸ்பிட்டல் பணம் கொண்டு போட ஓடுற ஓடுறா. எவ்வளோமா? பணம் கொண்டு போட ஓடுறா. 2 கட்டா? ஆமா. 1000 ரூபாய் கட்டா? 1000 ரூபாய் இல்ல, 500 ரூபாய் கட்டா, 200 ரூபாய் கட்டா? 500 ரூபாய் சீக்கிரம் ஓடு, 2 கட்டம் சீக்கிரம் ஓடு ஓடுடா. ஏமா என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போறா? தேவை உனக்கு இதெல்லாம் இல்லமா நான் பத்துக்கு பாடுறேன். நான் 1/2 மணி போய் வர லேட் ஆயிடும். நீ இப்போ முன்னால போ. பணம் கொண்டு போட சீக்கிரம் போடா. ஐயோ அதான் நான் போறமா. நீ ஹாஸ்பிட்டல் பேர் சொன்னா நின்னு நான் பின்னால போயிருக்காங்க. பின்னால ஆட்டோல வந்துருமா. சீக்கிரம் ஓடியா. ஐயோ சொல்லுமா, நான் போய் வர லேட் ஆமா. பணம் தர மாட்டியா? எத்தனை வரமா? எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறா? ஆமா சொன்னதான் நான் அங்க வர்றதுக்கு. திருப்பி ஜிஎஸ்டிடா. அங்கதான் லட்சக்கணக்கில் ஆகும். என்னடா வேற எங்க பா சொல்றா? கொச்சு வச்சு சம்பாச்சாரு கடை கொடுக்கணும். போரு நித்து கொஞ்சா சம்பாட்டு துட்டு யாரு கொடுக்கணும்? கொண்டாடிட்டு கொடுக்கணும். கொத்தம் துட்டு யாரு கடை கொடுக்கணும்? கொண்டாடிக்கிட்டு தான் கொடுக்கணும். துட்டு எடுத்தா சொல்லு. நான் கூட வரமா? போடா சாமி வாருங்களா, அடிப்படை வாருங்கள் சாமி வாருங்களா. திரும்பி என்ன சொன்ன? சாமி உங்களை பார்க்க வேண்டும் என்று நான் சின்ன பூஜை செய்தேன் ராஜா. கணவன் வந்தா வாங்க உக்காருங்க, பால் சாப்பிடுங்க, மோர் சாப்பிடுங்க அப்படி சொல்லுவது வழக்கம். நீ என்ன சொன்ன? சிவனா சிவனா? சிவனே சிவனே. ஏண்டி சிவனா புரிஞ்சு சிவனே என்று அப்படியே பாருங்க. அந்த மாதிரி கேளுங்கன்னு சொல்றா. நான் உங்களை பார்க்கிற பரமனை குறித்து நான் பூஜை செய்தேன் ராஜா. உலகத்தில் இருப்பால் நடக்காது அந்த பின்னே அயலிருந்தால் நமக்கு கிடைக்காது, நமக்கு கிடைக்காது. இறைவா எனக்கே சோதனை அண்டவா உலகத்தால் பொறுக்காது.
தண்ணி தானே சாமி நானே